நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராயபுரம் அங்காளம்மன் கோயிலில் தான் பூலோகம் டீம் ஃபுல்லாக வந்திருக்கோம். இங்கே நாங்கள் வந்ததுக்கு காரணம் ஒன்று தான். நான் வந்து பூலோகம் படத்தில் அங்காளம்மன் அருள் வந்த மாதிரி வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற மாதிரி இருக்கணும்னு தான் வந்தோம். மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாடல்கள் வந்து ஸ்ரீகாந்த் தேவா இங்கே இருக்கார். அவர் வந்து ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இந்த இயரோட பிக்கெஸ்ட் ஹிட்ஸாக கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னும் பெரிய ஹிட் ஆகும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ எங்கள் டீமை எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க அன்பாக வரவேற்று ரொம்ப நல்லபடியாக எங்களை வந்து அனுசரிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். $120 கோடி ரசிகர்களின் ஏக்கம். வணக்கம், நான் பூலோகம் படத்தோட இயக்குனர் கல்யாணகிருஷ்ணன். இந்த படத்தில் ஜெயம் ரவி சார் அங்காளம்மன் அருள் வந்த ஒரு பாடல் காட்சியில் தோன்றாரு. அது ரொம்ப சிறப்பான பாடல் காட்சி. இதுவரைக்கும் மசானா கொள்ளையை யாரும் திரைப்படத்தில் பாடலாக காட்டினதில்லை. முதல் முறையாக நாங்கள் காட்டியிருக்கோம். அதுக்கு நண்பன் ஸ்ரீகாந்த் தேவாவும் நண்பர் விஜய் சாகரும் ரொம்ப பிரமாதமாக இசையும் வரிகளும் போட்டிருக்காங்க. அந்த பாடல் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பக்கபலமாக நான் நினைக்கிறேன். அந்த அம்மன் அருளால் இந்த படம் நல்ல வெற்றி அடையணும்னு நான் இறைவனை வேண்டுறேன். நன்றி. 147 நாடுகளில் எதிர்பார்ப்பு. க்ளவுஸ் மட்டும் தான் இருக்குது. செல்போன் அடிச்சா ரிங்கு, பூலோகம் அடிச்சா சங்கு. பாக்ஸிங் கத்து கொடுக்கறோம்ன்ற பேர்ல பொறுக்கி பசங்களை வளர்த்து விடுறீங்களா? நான் பாக்ஸர் கிடையாது, பொறுக்கின்றியா? உயிரை பணயம் வைக்கும் 4 வீரர்கள். விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன். பூலோகம் குழு எல்லாமே இங்கே ராயபுரம் இருக்கிற அங்காள பரமேஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி மசானா கொள்ளை நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக வந்து இந்த பூலோகம் படத்தில் வந்து அங்காள பரமேஸ்வரியாக வந்து நம்ம ஜெயம் ரவி சார் பண்ணியிருக்காரு சாங்கில். அந்த சாங்கு வந்து உண்மையாகவே வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வரிகள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஜய் சாகர் சார் எழுதியிருக்காரு. முக்கியமாக நம்ம கல்யாண் சார் வந்து படமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி சாரை வந்து யாருமே அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. உண்மையாகவே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அங்காள பரமேஸ்வரி எம்மனா எப்படி பார்க்குறாங்களோ கண்டிப்பாக ஜெயம் ரவி சார் அப்படி பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் அங்காள பரமேஸ்வரி அம்மனை கூட இருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. ஒரு நாளைக்கு 100 கார் விற்கிறத விட 10 லட்சம் ஷாம்பு பாக்கெட் விற்கிறது தான் அதிக லாபம். இந்த சேரி ஜனங்க கிட்ட சாச்சே மார்க்கெட்டை கொண்டு போறதுக்கு இவங்க தான் ஹீரோஸ். இந்தியா ஏழை நாடு தான், ஆனா மார்க்கெட் பெருசு. வியாபார தந்திரம். ஒருத்த சாவுக்கு சங்கத்தை கூட்டி தீர்மானம் போடுறீங்க. ரிங்லயே செத்தாலும் நான் தான் தாலி அறுக்கணும். கொலை வெறி வெள்ளையன். இது வரைக்கும் எத்தனை அடி அடிச்சிருப்போம், எத்தனை அடி வாங்கியிருப்போம். ஒவ்வொரு அடியும் அவன் வியாபாரம் பண்ணி காசாக்கி இருக்கலாம். எந்த கோடீஸ்வரம் பிள்ளையா பாக்ஸரா இருக்கிறான்?
வந்து பார், எத்தனை டெண்டுல்கர் தோனி எத்தனை முகமது அலி டைசன் இருக்கிறாங்கன்னு தெரியும். வியாபாரம் சர்வதேசம், அது எல்லாம் தாண்டி நம்ம சேரிக்குள்ளே வந்து காசு பண்ணும். உலக பலசாலியை எதிர்க்கும் தமிழ் மகன், பூலோகமெங்கும் பூலோகம். தெகிடின்னு சொன்னால் பகடை, டைஸ், சூது விளையாட்டு அப்படின்னு நிறைய மீனிங் இருக்குது. இந்த ஃபிலிமோட அந்த க்ரக்ஸ், அந்த ஸ்டோரி லைன், அந்த கதை பேக்ட்ராப் எல்லாமே வந்து அந்த தெகிடின்ற வார்த்தையை சார்ந்து இருக்கிறதுனால அந்த தெகிடின்ற ஒரு வார்த்தையை வந்து நாங்கள் வந்து படத்துக்கு தலைப்பாக வச்சோம். நீயும் தினம் மாடிடும் தாயம் எதை தேடுதோ, ஆசை உனை தீண்டும் ஓர் பாம்படா, அதை நாம் புரியாமல் வாழ்கிறோம் மடா மானுடா. இந்த படத்தில் வெற்றிங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். கிரிமினாலஜி முடிச்சுட்டு வெளியே வர ஒரு ஃப்ரெஷர் ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிறான், அதை எப்படி சால்வ் பண்ணுறான், இதான் இந்த படத்தோட க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. சார், என் பேர் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். வெற்றி, இந்த கேஸ் உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வெற்றி. இந்த ஸ்கிரிப்ட் முடித்த உடனே இதோட மெயின் லீடு வெற்றி அண்ட் மது, இவங்க 2 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நிறைய பேரை பார்த்தோம். அதில் வந்து வெற்றின்ற கேரக்டருக்கு வந்து அசோக் செல்வன் கரெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம். பிகாஸ் அந்த அவரோட 2 படங்களும் நாங்கள் பார்த்தோம். அவருடைய படங்கள் சூது கவும் ஆகட்டும், வில்லா, 2மே வந்து நாங்கள் பார்த்தோம். 2மே வேறு வேறு ஜானரில் வேறு வேறு கலர்ஸில் பண்ணியிருந்தார் அவர். வில்லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூர்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் த்ரூ அவுட் த ஃபிலிம் அந்த வெற்றின்ற கேரக்டர் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ அதுக்கான ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஒரு லீடுகிட்ட இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது வந்து அசோக் ரொம்ப நாளாக பண்ணியிருந்தார். நம்ம கோர் கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஷேடோயிங் அண்ட் சர்வேலன்ஸ். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் சப்ஜெக்டை நெருங்கவே கூடாது. அப்படி பேசுறது தான், பழகிறது தான். கிரிமினாலஜி படிச்சிருக்க ஒரு சாதாரண பையன்தான், பாய் நெக்ஸ்ட் டோர். நீங்கள் இந்த கேரக்டர் எவ்வளோக்கு எவ்வளோ ரிலேட்டபுளாக இருக்கோ அவ்வளோக்குள்ளோ ப்ளஸ் இந்த கேரக்டர். ஸோ அந்த மேனரிசம், அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்து தனியான ரிசர்ச் எதுவும் தேவைப்படல. பட் ஒரு ஜாப் சேர்ந்தப்புறம் எப்படி அவன் படித்ததுக்கும் அவன் பண்ணுற வேலைங்களுக்கும் ஒரு நிறைய ரிசர்ச் தேவைப்பட்டது. ஸோ சில பேர்த்த அந்த ஜாபில் இருக்கிற சில பேர்த்த மீட் பண்ணோம். ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான விஷயங்கள்லாம் பண்ணால் அந்த கேரக்டரோட அந்த எசன்ஸ் கம்மியாயிரும். ஸோ பேசிக்கான விஷயங்கள் எடுத்துகிட்டு அதை ஸ்டடி பண்ணி பண்ணது தான் வெற்றி. நீ என்ன போலீஸா? நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு. So the thumb rule, shadowing and surveillance. ஜனனி பொறுத்த வரைக்கும் அந்த மதுன்ற கேரக்டர் வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேர்ள், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அது. ஸோ அதுக்கு ஆப்டாக யார் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க வந்து 2 படங்கள் பண்ணிட்டாங்க. அஸ் அ சீனியர் அவங்க வந்து ரொம்ப நாளாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜனனி கரெக்டாக இருப்பாங்க நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். பட் அவங்க நாங்கள் நினச்சதை விட நல்லா பண்ணிட்டாங்க. எழுதியதோ எனக்கென ஓர் கவிதையினை நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா. இதான் செகண்ட் டைம் ஒரு ஹீரோயினோட நடிக்கிறேன். ஸோ வெரி சப்போர்ட்டிவ் கோ ஆர்டிஸ்ட், பிரில்லியன்ட் பர்ஃபார்மர். பாலா சார் படத்தில் அவன் இவன் முடிச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ ஆக்டிங் கேப்பபிலிட்டிஸ்னு எதுவும் சொல்ல தேவையில்லை. அதையும் தாண்டி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். 2 பேருமே கதைக்கு தேவையான விஷயத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே அவங்களுடைய இன்புட்ஸ், ஒரு சீனை நாங்கள் சொல்லும்போது அதை வந்து எந்த அளவுக்கு அதை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப மெனக்கட்டாங்க 2 பேருமே. வெண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில்
கேட்டு மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. மியூசிக் நிவாஸ் பிரசன்னா பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி மியூசிக் வந்து பெரிய ரீச்சில் இருக்குது. எல்லாருக்குமே போராடலாம் எல்லாருக்குமே வந்து தெகடி பாடல்கள் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் எஃப்எம் ரேடியோ எல்லாத்துலேயுமே நான் அதை கேட்க முடியுது. க்ரைம் பேஸ் சப்ஜெக்ட்னால யூஸ்வலி மியூசிக் ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கும் கண்டிப்பாக. பிகாஸ் இது ஒரு க்ரைம் சஸ்பென்ஸ் ஒரு மாதிரி டோட்டலாக மியூசிக் ப்ராடான ஸ்கோப் இருந்தது சார் கதை சொல்லும் போதே. ஸோ சாங்ஸ்க்குமே அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறையா வெரைட்டிஸும் இருக்கிற மாதிரி சாங்ஸ் அமைஞ்சது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது மியூசிக் நிறைய ஸ்கோப் இருந்தது. ஸோ என்னால் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மூவி அமைஞ்சது. நிவாஸ் வந்து இந்த படத்தில் வந்து 5 பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஸோ 5 பாடலுமே வந்து ஐ திங்க் எல்லாமே வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஜானர். 2 பாடல்கள் மட்டும்தான் வந்து அந்த ரொமான்ஸ் கேட்டகரியில் வரும். ஒன்று வேறு ஃப்ளேவரில் இருக்கும். நீதானே நீதானே தாவும் தீ நீதானே நாளெல்லாம் முன்னாலே வென்றாடு மண்மேலே யார் வந்து நிற்பாரோ உன் பார்வை முன்னாலே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஃபிலிம் வந்து டிடெக்டிவ் ஸ்டோரின்னு எடுத்துக்க முடியாது. இதோட மெயின் லீட் வெற்றின்றவர் வந்து கிரிமினாலஜி முடிச்சுட்டு வெளியே வராரு. ஸோ அவர் ஜாயின் பண்ணுற அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியில் அவர் கொடுக்கப்பட்ட ஃபஸ்ட் ஜாபில் அவர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் தான் கதை. ஃபஸ்ட் அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். குவைட் சேலஞ்சிங். நிழல் மாதிரியான சமாச்சாரம். ஸோ நம்ம கோர் கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஷேடோயிங் அண்ட் சர்வேலன்ஸ். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் சப்ஜெக்டை நெருங்கவே கூடாது. டைரக்டர் ரமேஷ் வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஒரு டைரக்டர். மோஸ்ட்டாக என்னோட வேலை எல்லாத்தையுமே அவர் கட் பண்ணி ஈஸி பண்ணிட்டார். ஏன்னா ஃபஸ்ட்டு 3-4 டேஸ்லேயே தெரிஞ்சிருச்சு அவருக்கு ஒரு என்ன வேணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ அது மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வேலை ஒர்க் கம்மியாயிடுச்சு. அவர் இது வேணும் அப்படின்னு சொல்லிடுவார் ஷார்ட்டுக்கு முன்னாடியே. இம்ப்ரவைஸ் பண்ணலாம், பட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண தேவை இருக்குல்ல. ஸோ அவர் ரொம்ப தெளிவாக இருந்தனால என் ஒர்க் ஈஸி ஆகிடுச்சு. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி சூதுகம் பண்ண தினேஷ் கிருஷ்ணன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சீன்லேயுமே வந்து அவருடைய இன்புட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சார் என் பேர் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். வெற்றி, இந்த கேஸ் உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வெற்றி, தினேஷ் கிருஷ்ணன் சூதுகம் பண்ண கேமராமேன். ஸோ இங்கே 2 பேரும் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கோம் சூதுகமில். ஸோ சூப்பரான ஒரு ஈக்குவேஷன் இருக்குது எங்கள் 2 பேர்த்துக்கும். ரொம்ப பாசிட்டிவான பர்சன், வெரி ஆப்டிமிஸ்டிக். இது என்ன சொன்னாலும் அது பண்ண முடியாது இது வரைக்கும் அவர் சொல்லி நான் கேட்டதில்லை. எது பண்ணலாம் பிரதர் அப்படின்னு போய் நேராக ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவார். த்ரில்லர் ஃபிலிம்ன்றதுனால அந்த மூட் செட்டிங், அதுக்கப்புறம் கலர்ஸ், லைட்டிங், இந்த மாதிரி பேட்டர்னில் போகலாம் அப்படின்றது வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து அவருடைய இன்வால்மெண்ட்டில் அவராக பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு அக்ரெசிவான ஒரு டைம் வேஸ்ட்டே பண்ணாத ஒரு லீடர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டெக்னீஷியன் தினேஷ் கிருஷ்ணன். நான் சில விஷயங்கள் வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நான் எதிர்பார்த்த விஷயங்களை அவர் நிறைய வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. படம் வந்து நிச்சயமாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன், மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. எடிட்டிங் லியோ பண்ணியிருக்காரு. ஸோ லியோவை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் எடிட்டிங் அவர் வந்து ஸ்டோரியோட அந்த ஃப்ளோ அண்டு
இந்த கதை இந்த மாதிரி ஒரு ட்ராவலில் இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது. ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த லெவலில் இந்த சீன்ஸ் வந்து நம்ம போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்கேஜிங்கான ஃபேக்டருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. படம் 2 hours நல்ல ஒரு கிரிப்பிங்கான ஒரு அவுட்புட் வந்திருக்கு. நீ என்ன போலீஸா? நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு. So the thumb rule, shadowing and surveillance. லியோஜி வந்து பின்னி பெடல் எடுக்கிறாரு. படம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, படம் போகிறதே தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் லியோஜி தான். அப்பா கிட்ட உன்னை பற்றி பேசியிருக்கேன். அவர் ஊருக்கு வந்து என்ன மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. குக்கிங்கா டெய்லி நான் தானே பண்ணுறேன். இன்னைக்கு வாள் வந்திருக்கா, நீயே பண்ணு. டே ப்ளீஸ் டேய் அப்பனா கேவலமாக இருக்கும்டா. பரவாயில்ல, எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு. டேய் ப்ளீஸ் ஏன்டா அப்படி பண்ணுறேன்? இனிஷியலாக நாங்கள் வந்து இந்த படம் வந்து பண்ணணும் அப்படின்னு யோசித்த உடனே ஒரு நியூ கமர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். சின்ஸ் இட்ஸ் க்ரைம் சஸ்பென்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறதுனால அந்த படத்துக்கான மெனக்கடல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்றதுக்காக நாங்கள் அப்படி போனோம். ஸோ அதில் வந்து நிவாஸை வந்து சிவி குமார் சார் ரெஃபர் பண்ணார். ஸோ நான் அவரு கூட பேசி அவருடைய பாடல்களை கேட்கும்போது ஓகே அவரால் இந்த படத்துக்கு சரியான பாடல்களையும் அந்த சரியான இசை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிலீவ் பண்ணதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மொத்தம் 5 சாங் இருக்குது இந்த ஆல்பமில். என்னோட ஆல் டைம் ஃபேவரட்ஸில் ஒரு 2 சாங் நான் அதில் சொல்லுவேன். 5 சாங்குமே சூப்பராக இருக்குது. நீதானேங்கிற ஒரு பாட்டு இருக்குது, சங்கர் மாதேவன் சார் பாடியிருக்காரு. ஸோ அந்த பாட்டு என்னோட மை ஃபேவரட். அது விண்மீன் வந்து இன்ஸ்டண்ட்டாக லைக்கபிள் சாங். எங்கள் வீட்டில் அது லூப்பில் பாடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு 50 வாட்டி டெய்லி பாடும். ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும் போது பேசாமல் நின்றேன். எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன், எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். இனிமேல் நானே நீயானே, இவன் பின்னாலே போவேனே. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் எழுத்து. விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். விண்மீன் விதையில் அது அபய் ஜோத்புர்கர் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐந்தவி எல்லாமே சாங்கில் பாடின எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க பாடின சாங் அதுவுமே ஆக்சுவலி நல்லா வந்திருக்கு. அதில் வந்து கேபா வாசிச்சிருக்காரு அண்ட் அக்வஸ்டிக்கல். ஸோ எல்லாமே வி காட் த பெஸ்ட் மியூசிஷியன்ஸ் டு பிளே இன் எவ்ரி சாங். ஸோ ஆப்வியஸ்லி சாங்கோட குவாலிட்டி வந்து டெஃபினெட்லி நல்லாயிருக்கும். ஆடியோ லான்ச்சில் லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்திருந்தீங்கன்னா தெரியும் அவரோட உண்மையான அந்த டேலண்ட். லைவ் பர்ஃபார்மன்ஸில் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஐ திங்க் இன்னும் 2-3 படத்துக்கு அப்புறம் ஹில் பி ஹியூஜ், பெரிய ஒரு ஆள் இருப்பார். பாடல்களை மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டும் நாங்கள் வந்து மோர் தென் 25 days ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த கிரிப்பிங் ஃபேக்டர் எந்த அளவுக்கும் குறையாத அளவுக்கு ஸோ படத்தை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிஜிஎம் வந்திருக்கு படத்தில். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும். மணல் மீது தூரும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி. முதல் பெண்தானே நீதானே, எனக்குள்ளானே ஏற்பேனே. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இருந்து எழுத்து. இந்த ஸ்கிரிப்டை நான் முடித்த உடனே நான் சிவி குமார் சார்கிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்தேன். ஸோ அவர் வந்து ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு ஓகே இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் டிசைட் பண்ண உடனே யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்டிங் விஷயமா அவர் பேசியிருந்தார். ஸோ ஆரம்பத்துலேருந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் வந்து 45 days கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு முதல் காரணம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சிவி குமார் சார் தான். திருக்குமார் என்டர்டெயின்மெண்ட் வந்து இட்ஸ் ஹோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தது இங்கே தான், எனக்கு வீடு மாதிரி இங்கே. ஸோ சிவி குமார் சார் பேனரில் நடிக்கிறது எனக்கு தான் பெருமை. ஸோ இன்னும் எவ்வளோ படம் வந்தாலும் இங்கே நான் பண்ண ரெடி தான். நீயும் தினம்
நடனமாடிடும் தாயம் எதை தேடுதோ ஆசை உனை தீண்டும் ஓர் பாம்படா அதை நாம் புரியாமல் வாழ்கிறோம் மடா மானுடா தெகிடி வந்து எல்லா ஜானருக்கும் பிடிக்கும், எல்லா வகையான மக்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். எந்த வித மூட் செட்டில் வந்தாலும் இந்த படம் பிடிக்கும். ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது. அப்சல்யூட்லி இட்ஸ் விஷுவல் ட்ரீட் அண்ட் மியூசிக் ட்ரீட் அண்ட் சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நமக்கு நடக்கிற விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம நம்பிக்கையை மாற்றிடும். விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே. அப்பா கிட்ட உன்னை பற்றி பேசியிருக்கேன். அவர் ஊருக்கு வந்து என்ன மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. குக்கிங்கா டெய்லி நான் தானே பண்ணுறேன். இன்னைக்கு வாள் வந்திருக்கா, நீயே பண்ணு. டே ப்ளீஸ் டே. டேய் அப்பனா கேவலமாக இருக்கும்டா. பரவாயில்ல, எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு. டேய் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏன்டா இப்படி பண்ணுற? நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும். உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும். மணல் மீது தூரும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி. முதல் பெண்தானே நீதானே, எனக்குள்ளானே ஏற்பேனே. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. அப்புறம்னா மது எப்படி? சட்டுன்னு கோவம் வந்துடும். ஆனால் அவளுக்கு பிடிச்சவங்க எது சொன்னாலும் நம்புவா. ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன். உன்னை முன்னாலே பார்க்கும் போது பேசாமல் நின்றேன். எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன்? எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். இனிமேல் நானே நீயானே, இவன் பின்னாலே போவேனே. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில்
தெளிவாய் முழித்தேன் பெண்ணின் விழியில் எனே தொலைத்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பல்லாக்கு தேவதையா பார்வையில புள்ளி வச்ச பாவாட ராட்டினத்தா பக்கத்துல சுத்த வச்ச லவ் ஒரு ஃபீல் நான் சொல்லுற நீ கேளு அட லவ்வே வேணாம் ஒன்னா அது பப்பி பப்பி ஷேமு கண்டாங்கி சேலையன்னா காலையில கிள்ளா வச்ச கண்ணாடி தாவணியா மாலையில துள்ளா வச்ச லவ் ஒரு ஃபீல் நான் சொல்லுற நீ கேளு அட லவ்வே வேணாம் ஒன்னா அது பப்பி பப்பி ஷேமு மனசு சிலு சிலுக்க வயசு கிளு கிளுக்க ஒழுசு சல சலக்க குழுங்க வேணுண்டா ஏ குத்து டப்பான் குத்து நீ இஷ்டம் போல சுத்து ஏ குத்து குமான் குத்து கூட பொண்ணு வந்தா கெத்து. நிறுத்து. இதெல்லாம் ஓகே. அவனை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க புள்ள. பார்வையில தள்ளி வச்சேன் பாவாட்ட ராட்டினத்தை பார்க்காம நான் எட்டி வச்சேன். என்னத்துக்கு லவ் அது வேணாம் வேணாம் மாப்பு நீ லவ் நம்பி போனா அடத்தானா வரும் ஆப்பு. கண்டாங்கி சேலையனா காரணமா திட்டி வச்சேன் கண்ணாடி தாவணிய காரியமா ஒத்தி வச்சேன். என்னத்துக்கு லவ் அது வேணாம் வேணாம் மாப்பு நீ லவ் நம்பி போனா அடத்தானா வரும் ஆப்பு. தரையும் கிருகிருக்க உடலும் படபடக்க இதையும் தட நடக்க கலங்க வேணாண்டா. ஏ குத்து டப்பாங்குத்து நீ போயிடுவ இத்து ஏ குத்து கும்மாங்குத்து புண்ணு போவா உன்ன வித்து. சொல்ல மீறி போயாம பொய்ய கூறி போவாள பொண்ணு நம்ம காலவாரி. சீனி கண்ணுக்காரி சிங்கார சொல்லுக்காரி வந்தாலே போகுமானங்க கப்பலேறி. பல்லாக்கு தேவதையா பார்வையில புள்ளி வச்ச பாவாட ராட்டினத்தா பக்கத்துல சுத்த வச்ச லவ் ஒரு ஃபீல் சொல்லுறனே கேளு நீ லவ்வே வேணாம் ஒன்னா அது பப்பி பப்பி ஷேமு. கண்டாங்கி சேலையனா காரணமா திட்டி வச்சேன் கண்ணாடி தாவணிய காரியமா ஒத்தி வச்சேன். என்னத்துக்கு லவ் அது வேணாம் வேணாம் மாப்பு நீ லவ் நம்பி போனா அடத்தானா வரும் ஆப்பு. தில்லே தில்லே தில்லே
தில்லே தில்லே தில்லே நீ தல்லே 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 ஏ தல்லே 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 ஏ தில்லே 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 ஏ தில்லே 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 நீ தல்லே 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 ஏ தல்லே 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 மேல கூட வச்சு கூடலூரு போறவளே உன் கூட கொஞ்சம் நானும் வரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா கூட மேல கூட வச்சு கூடலூரு போறவள நீ கூட்டி கெட்டு போக சொன்னா என்ன சொல்லும் ஊரு என்ன ஒத்துமையா நாமும் போக இது நேரமா தூவத்தால தேய்ச்சி வச்ச துருவேரமா நான் போறேன்னு சொல்லாம வாரேன்னு ஓண்டாரமா நீ தாயேன்னு கேட்காம தாரேன்னு தாராளமா சாதத்துல கல்லு போல நெஞ்சுக்குள்ள நீ இருந்து சரிக்காம சதி பண்ணுற சீயக்காய போல கண்ணில் சிக்கிக்கிட்ட போதும் கூட ஒரு தாம உயிர் கொல்லுற அதிகம் பேசாம அளந்துதா பேசி எதுக்கு சட பின்னற சல்லி வேற ஆணி வேறாக்குற சட்ட பூவ வாசமா மாத்துற நீ போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்லறே கூட மேல கூட வச்சு கூடலூரு போறவளே நீ கூட்டி கெட்டு போக சொன்ன என்ன சொல்லும் ஊரு என்ன எங்க வேணா போய்க்க நீ என்ன விட்டு போயிடாம இருந்தாலே அது போதுமே கண்ணியதா விட்டு பட்டு தாமரையும் போனதுன்னா தரமேல தலசாயுமே மறைஞ்சு போனாலும் மறந்து போகாத நினப்பு தான் சொந்தமே பட்டு தீட்டு தீட்டு தான் தங்கமே உன்னை பார்க்க பார்க்க தான் இன்பமே நீ பார்க்காம போனாலே கிடையாது மறு சென்மமே கூட மேல கூட வச்சு கூடலூரு கூடலூரு போறவளே